இங்கே 2 பேர், பாப் தாதா, டபுள் இன்ஜின். அவங்க ஒன்று 2 பேருமே உங்களுக்கு அலங்காரம் செய்துட்ருக்கிறார். பாபா இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறார். ஒரு காரை பற்றி சொல்கிறார், ரோல்ஸ் ராயல்ஸ். கேள்விப்பட்டிருக்கியா? ரோல்ஸ் ராயல்ஸ் உலகத்திலேயே மிக சிறந்த கார், ரொம்ப காஸ்ட்லியான கார் ரோல்ஸ் ராயல்ஸ் கார். மெர்சிடிஸ் பென்ஸ் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஆடியும் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் 1 கோடி 2 கோடி கிடச்சிது. இது வந்து லோயர் எண்டே 6 கோடி ரோல்ஸ் ராயல்ஸ் கார். இதோட விஷயம் நிறைய இருக்குது. ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கணுன்னா என்கிட்ட 6 கோடி இருக்குது, நான் போய் வாங்கிடுறேன்னு யாரும் வாங்க முடியாது. நீ 6 கோடி வச்சுருந்தாலும் 60 கோடி வச்சுருந்தாலும் உன் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. பணம் கொடுத்தா கிடைக்காது, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஸ்டேட்டஸ் காரே அதுக்கு பேர். இங்கிலாந்து 1920s தான் அதெல்லாம் வந்து இருந்தது. அப்போ நம்ம ஊரில் ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதா, அந்த நார்த் இந்தியாவில். ஆழ்வார் மகாராஜா ஃபேமஸ். ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜஸ்தான். ஆழ்வார் மகாராஜா வந்து அவர் பேர் கூட ஜெய்சிங் பிரபாகர் அப்படின்னு ஒரு பேர். அவர் வந்து இங்கிலாந்து போயிருக்கிறார் 1920. இங்கிலாந்து போயிருக்கிறார். அவர் இங்கிலாந்து போகும்போது இங்கேருந்து போனால் அப்படியே மகாராஜா மாதிரி வித்தியாசமான ட்ரெஸ்ல எல்லாம் அதெல்லாம் மணியெல்லாம் போட்டு போக முடியாது இல்லையா, சாதாரணமாக பேண்ட் ஷர்ட்டில் போயிருக்கார். அவர் போன உடனே அவரை பார்த்துட்டு, இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, தகுதி இல்லை, அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் ஷோரூம் போகும்போது அதெல்லாம் தகுதி இல்லை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டார், இவர் அந்த மகாராஜா வந்துட்டார். அடுத்த நாள் வித் ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லா ஆட்கள் படையோடு போனார். ஐயோ மன்னிச்சிடுங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வேணும், 6 கார் வாங்கினார். ரோல்ஸ் ராயல்ஸ் 6 கார் வந்து வாங்கினார். அந்த 6 காரை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவர் எவ்வளோ இது பாருங்க, அது யூஸ் பண்ணல, அவர் குப்பை வாடுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. எனக்கு விடலை இல்லை, நீ உன் காரை எவ்வளோ பெருசாக நீ நினைக்கிறிய, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு அந்த 6 காரை கொண்டு வந்து அந்த 6 காரையும் குப்பை வாடுறதுக்கு யூஸ் பண்ணார். அது ரொம்ப அந்த காலத்தில் பேசப்பட்டது. ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் வந்து குப்பை வாடுறாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுடைய ரெப்புடேஷன் என்ன ஆகும்? கம்பெனி இது எல்லாம் விழுந்தடிச்சிட்டு ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இங்கே இதோடைய ரெப்புடேஷன் போகுது, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி அதெல்லாம் பெரிய கதையே இருக்குது. புரியுதா? அந்த மாதிரி அந்த ரோல்ஸ் ராயல்ஸ்னுடைய கதையே ஒரு பெரிய கதை. அது பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அது இன்ஜின் அவ்வளோ நல்லா இருக்குமா, அந்த இன்ஜின் மாதிரி உங்களுக்கு இங்கே நாங்கள் கிடைச்சிருக்கிறோம் அப்படின்றார். அந்த 1920 இப்போவும் அது ஃபேமஸ்ஸு. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 2-3 பேர்கிட்ட தான் இருக்குது சினிமா ஆக்டர். அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர்கிட்ட இருக்குது, ஒருத்தருக்கு 3 கார் அப்படி ஏதோ சொன்னாங்க. அவங்க அவ்வளோதான், அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்து தான் கொடுக்குறதுனால எல்லாருக்கும்